கைஸ் வணக்கம். ஸோ சென்னையில் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி டிஎன்பிசி சைட்ல இருந்தும் பயங்கரமாக அடமழை மாதிரி பயங்கரமாக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த மழை வெறிச்சாலும் டிஎன்பிசியோட மழை வந்து வெறிக்கவே வெறிக்காது போல அந்த அளவுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, புது நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து விட்டுருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யார் அப்ளை பண்ண முடியும், அதே மாதிரி இதோட மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான். கரெக்டுங்களா? ஸோ 10th முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்களும் இது வந்து குவாலிஃபிகேஷனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ்ல எல்லாத்தையும் நாங்கள் வந்து டக்குன்னு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறோம். சார் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா? என்ன நோட்டிபிகேஷன்? சரி, ஓகே. சோ நம்மளோட டிஎன்பிஎஸ் வந்து நேத்து ஓகே சோ லேட்டர் ஈவினிங்கா பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. சோ 25/11/2024 சரிங்களா? சோ ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் டெம்பரரி டைபிஸ்ட் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அந்த ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா? சோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் சைட்ல நீங்க போனாலே பாத்தீங்கன்னா அதற்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. நீங்க ஜஸ்ட் நோட்டிபிகேஷன்ல போயிட்டு கிளிக் பண்ணாலே அந்த நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா அந்த நோட்டிபிகேஷன். நீங்க பாருங்க, ஓகே, நோட்டிபிகேஷன் நம்பர் அதாவது இந்த 2024 விடக்கூடிய 18வது நோட்டிபிகேஷன் இது. ஓகே, அப்ப இதுக்கு முன்னாடி 17 நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதற்கான எக்ஸாம்ஸ்மே கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி டேட் பாத்தீங்கன்னா 25/11/2024 அன்னைக்கு வந்திருக்குப்பா. ஓகே, சோ பாருங்க, ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபார் த டைபிஸ்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட், அதாவது வேலை வாய்ப்பு அலுவலகம் இருக்கா தெரியுங்களா? அவங்களுக்கான ஒரு டைபிஸ்ட்கான ஒரு டெம்பரரி போஸ்டிங்கான ஒரு நோட்டிபிகேஷன் இப்போதைக்கு வந்திருக்கு. சோ இதற்கான ஓகே முக்கியமான டேட் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு சரிங்களா? சோ பாருங்க, so important date and time அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. date of the notification நமக்கான அறிக்கை வந்து என்னைக்கு வந்து வெளிவந்தது அப்படி பார்த்தா 25/11/2024, அதாவது நேத்து சாயங்காலம் வந்திருக்கு நமக்கு சரிங்களா? அதே மாதிரி லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் த சப்மிஷன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க சப்மிட் பண்ணுவதற்கான கடைசி தேதி. ஓகே, அதாவது இதற்கு முன்னாடி ஓகே பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுவோம், போஸ்ட் ஆஃபீஸ்ல வாங்கி பிரிண்ட் போட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு அனுப்புவோம். இப்பெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஓகே, அதனால நீங்க என்ன பண்றீங்க, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஆபீஷியல் வெப்சைட்ல போயிட்டு இந்த நோட்டிபிகேஷன் பக்கத்திலே அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே அந்த ஓகே உங்களோட ஓடிஆர் அதன் மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். 24/12/2024 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கடைசி தேதி வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் அப்படின்றது நமக்கான டைமிங் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன் வந்து பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு மார்க் ஷீட்டோ இல்ல ஏதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் இல்ல ஏதாவது ஒரு போட்டோ ஏதாவது தவறுதலா நீங்க மாத்தி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் அப்படின்றது உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்னைக்கு பாருங்க 29/12/2024 இருந்து 31/12/2024, அதாவது இந்த வருஷத்தோட கடைசி நாள் வரையும் நம்மளுக்கு வந்து டைம் சொல்லிருக்காங்க. ஓகே, அதற்காக நீங்க வந்து அப்ளிகேஷன் தப்பா போகணும்னு கிடையவே கிடையாது. உங்களை மீறி நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவீங்க. ஓகே, சோ உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து டேட் வந்து நீங்க மாத்தி போட்டுக்கலாம். அப்படி இல்ல இது உங்களோட சர்டிபிகேட் நம்பர் வந்து நீங்க ஏதாவது ஒரு நம்பர் வந்து மாத்தி போட்டுக்கலாம். இல்ல ஸ்கூல் நேம்ல ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்றதுக்கான டேட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், டேட் அண்ட் டைம் ஆஃப் த எக்ஸாமினேஷன். அப்ப இந்த எக்ஸாமினேஷன் வந்து என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8/2/2025, அதாவது பிப்ரவரி 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. காலையில 9:30 மணில இருந்து மதியம் 12:30 மணி வரையும். ஓகே, இதான் பாத்தீங்கன்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கான ஒரு எக்ஸாம் டைம் அப்படினாலே இதுதான். ஓகே, 9:30 ல இருந்து 12:30 வரையும் உங்களுக்கான டைமிங் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க எப்படிலாம் அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுல என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு, ஓகே இதோட ஏஜ் கிரைட்டீரியா எல்லாமே இப்போதைக்கு பூபை சார் வந்து சொல்லுவார். சார் அப்படியே நம்ம மாணவர்களுக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்கு, முக்கியமான டேட்டா மட்டும் நீங்க அப்படியே சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ இதுல ஒரே போஸ்ட் தான் சார். ஸோ ஏன்னா இதுல நம்ம குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும், நிறைய போஸ்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து ஒரே டிபார்ட்மெண்ட் தான், ஒரே போஸ்ட் தான், டைபிஸ்ட் போஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க 10th என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நான் சொல்லும் போது சொல்றேன், 10th முடிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இது டைப்பிங் போஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் எந்த டிபார்ட்மெண்ட், ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் 50 வேகன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி லெவல் 8 சிபிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் லெவல் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ லெவல் 8 அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன தெரியுமாங்க? ஏன்னா முன்னாடி தான் வந்து உங்களுக்கு 2400 கிரேட் பே அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லெவல் 8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதோட கிரேட் பே எஸ்
இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சோ அந்த பழைய பென்ஷன் ஸ்கீமுக்கு இருக்கும்போது என்ன இருந்துச்சோ அதை விட்டுட்டு இப்ப புதிய பென்ஷன் ஸ்கீம் வரும்போது லெவல் ஆஃப் பே அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து கிரேட் பே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஓல்டு பே, கிரேட் பே அப்படிங்கிறது ஓல்டு ஒன்னு. சோ இதுல லெவல் 8 அப்படிங்கிறது இங்க இருக்கு. சோ லெவல் 8 இங்க இருக்கா? சோ லெவல் 8 இங்க இருக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, சோ லெவல் 8 அப்படிங்கிறது இங்க இருக்குது உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? இது 2400 அப்படிங்கிறது பழைய கிரேட் பே. சோ இது வந்து இப்போதைக்கு ஃபாலோ பண்ணல. பட் ஆனா புதுசா இருக்கிறது 19500. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4க்கான கிரேட் தான் இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ லெவல் 8 அப்படிங்கிறது ஏன்னா அதுல வந்து லெவல் 8ன்னு கொடுத்துட்டாங்களே தவிர மத்தபடி சேலரியை மென்ஷன் பண்ணல. சோ சேலரி அப்படிங்கிறது 19500ல இருந்து 62000 அப்படின்னு இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இது வந்து குரூப் 4 கிரேட் தான். கரெக்ட்டுங்களா? சோ இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதே மாதிரி இதுல முக்கியமா இன்னொரு சொல்ல வேண்டியது என்னன்னா இது டெம்பரரி போஸ்ட் தான் கொடுத்திருக்காங்க. அதை வந்து நான் டிஸ்க்ளைமரா கொடுத்துறேன். ஓகே, டிஎன்பிசி சைடுல இருந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்களே தவிர மத்தபடி இது வந்து டெம்பரரியான போஸ்ட் தான். சோ அதுக்கப்புறம் அது ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்றதும் இல்ல அப்படின்னா நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்றதும் அதை வந்து பேசுறான்னு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதை பொறுத்து வந்து டிஃபரெண்ட் ஆகும். சோ அதை நம்ம எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, சார் சொல்லிட்டாரு அப்ப நான் டிஎன்பிசில வைக்கிறாங்க அப்ப நம்ம கன்ஃபார்மா வந்து ஜாப் தான் அப்படிங்கிறது கிடையாது. சோ இது வந்து டெம்பரரி தான். ஏன்னா அவங்க டிஎன்பிசி சைடுல இருந்தும் கிளியராவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இதுலயுமே கிளியரா மென்ஷன் பண்ணுங்க டெம்பரரி டைபிஸ்ட் இன் தி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கிளியரா கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து டெம்பரரி போஸ்டா தான் எடுக்கிறாங்க. ஓகே, அதுக்கே இப்பெல்லாம் எக்ஸாம் வைக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்பாயின்மெண்ட் போட்டு போவாங்க. இப்ப டெம்பரரி போஸ்ட்டுக்கே உங்களுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. சரி, ஓகே, இப்ப ஏஜ் லிமிட் பாத்துடலாம். சோ ஏஜ் லிமிட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஜெனரல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதாவது மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 18 வயசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. ஓகே, சோ இது யாருக்கு அப்படின்னா ஜெனரல் கேண்டிடேட் ஜிடில இருப்பாங்கல்ல. சோ ஜிடில வர்றவங்களுக்கு 18ல இருந்து 32 வயசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ அதர்ஸ் யாருக்கு சார் வரும் அப்படி சொல்லிட்டு கேக்குறீங்க. சோ இப்போ வந்து பாருங்களேன், இதுவுமே அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த அதர்ஸ் அப்படின்னு வந்தாலே இது வந்து ஜெனரல் தான். ஓகே, சோ அதாவது இவங்களை தவிர சோ எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இவங்களை தவிர இருக்கிற அன்ரிசர்வ்டு கேட்டகரி. ஓகே, சோ அதுதான் மினிமம் ஏஜ் லிமிட் 18. எஸ், டைபிஸ்ட் கோடு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32, எல்லாத்துக்குமே 18 வயசு. அதே மாதிரி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இருந்தாங்கன்னா சோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 37. ஓகேவா? 37 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், ஓகே, இங்க இருக்கு பாருங்களேன். சோ கிளியரா இங்க கொடுத்துருக்காங்க. சோ பிசி எம்பிசி இருந்தாங்கன்னா 34 வயசும் சோ எஸ்சி எஸ்டி இருந்தாங்கன்னா 37 வயசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அப்போ நான் வந்து 12th முடிச்சிருக்கேன், காலேஜ் முடிச்சிருக்கேன். இது வந்து யாருக்கு அப்படின்னா ஒன்லி ஃபார் 10th கிரேட் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அதையும் நான் கிளியரா மென்ஷன் பண்ணினேன். நான் வந்து 10th வரைக்கும் தான் சார் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களோட ஏஜ் லிமிட் பிசி எம்பிசிக்கு 34, எஸ்சி எஸ்டிக்கு 37. ஓகே, சப்போஸ் நான் வந்து 12th முடிச்சிருக்கேன், காலேஜ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா அன்லிமிட்டட். ஓகே, சோ நீங்க வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதே மாதிரி நீங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இருந்து 10th வரைக்கும் படிச்சிருந்தா மட்டும்தான் 34 37. சப்போஸ் நீங்க இங்க வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க ஹெச்எஸ்சி டிப்ளமோ, அதாவது இதோட குவாலிஃபிகேஷன் என்ன 10th அதிகமா நீங்க படிச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அப்போ நீங்க 60 வயசு வரைக்கும் கூட இதை இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஓகே, நான் இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 10th முடிஞ்சிடும். சப்போஸ் நீங்க 12th காலேஜ்ல முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம இதை பார்த்துலாம். ஓகே, சோ இதுல கிளியராவே கொடுத்திருக்காங்க. சோ மஸ்ட் பாசஸ் மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி. ஓகே, சோ இந்த எஸ்எஸ்எல்சி நீங்க வந்து கட்டாயம் படிச்சிருக்கணும். அதான் 10th, அதான் மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். 10th நீங்க படிச்சிருக்கணும். 10th மட்டும் படிச்சா போதாது, அதோட சேர்ந்து டைப் ரைட்டிங். ஓகே, சோ டைப் ரைட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போதுமே வந்து போத் ஹையர் அப்படிங்கிறவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாவே இருக்கும். நீங்க லோயர் முடிச்சிருந்தாலும் நீங்க இது பண்ணலாம். ஓகே, ஆனா ஹையர் முடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ அப்போ நீங்க சீனியாரிட்டி படி பாத்தீங்க அப்படின்னா சோ தமிழ்லயும் ஹையர் முடிச்சிருக்கணும், இங்கிலீஷ்லயும் ஹையர் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி சிஓஏ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கம்ப்யூட்டர் ஆபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த சிஓஏ நீங்க முடிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, சோ இதையுமே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சின்ன எலிஜிபிலிட்டி வந்து சேஞ்ச் பண்றாங்க. என்னன்னா 10th டைப் ரைட்டிங் அப்படியே கம்பல்சரி முடிச்சுக்கணும். ஆனா சிஓஏ வந்து நீங்க முடிக்காட்டாலுமே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதையுமே கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சிஓஏ நீங்க வந்து இங்க நோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே,
எஸ், நீங்க சிஓஏ கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் அப்படிங்க பாருங்களேன், கேண்டிடேட் ஹூ டு நாட் பாஸ் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் அப்படின்னு நீங்க இதை முடிக்காட்டாலுமே இதுக்கு வந்து இந்த போஸ்டிங் நீங்க எலிஜிபிள் தான். நீங்க சப்போஸ் நீங்க இப்ப என்கிட்ட வந்து டைப் ரைட்டிங் மட்டும் தான் இருக்கு, ஸோ 10th முடிச்சிருக்கேன்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள் தான். ஓகே, நீங்க சிஓஏ முடிக்காட்டாலுமே நீங்க இதை இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும், போஸ்டிங் போட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த ப்ரொபோஷன் பீரியட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்களேன், இந்த ப்ரொபோஷன் பீரியட் அப்படிங்கிறது வித்தின் 2 இயர். இந்த 2 இயருக்குள்ள அப்பாயின்மெண்ட் ஆன டேட்ல இருந்து இந்த 2 இயருக்குள்ள சோ நீங்க வந்து இந்த சிஓஏ எக்ஸாம் வந்து நீங்க பாஸ் பண்ணிரணும். ஓகேவா, நீங்க பாஸ் பண்ணா சிஓஏ பாஸ் பண்ணாட்டிலும் அப்ளை பண்ண முடியும், போஸ்டிங் போட முடியும். ஆனா வித்தின் 2 இயர் அப்பாயின்மெண்ட்ல இருந்து வித்தின் 2 இயர்ல இந்த சிஓஏ எக்ஸாமை நீங்க கம்ப்ளீட்டா பாஸ் பண்ணி ஆகணும். ஓகே, சோ இது வந்து டிஎன்பிசி சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி நீங்க முடிச்சிருந்தீங்கனாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, சோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் டீடைல் சரி இதை நீங்க சொல்லிடுறீங்களா? ஸோ என்னென்ன எக்ஸாம் டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம அதை மட்டும் சொல்லிருங்க. ஓகே சார், நிறைய டேட்டா வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. ஓகே, அதுவும் குறிப்பாக அந்த ஏஜ் லிமிட்ல கொஞ்சம் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா, 10th முடிச்சவங்களுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மேலே 34 37 பார்த்தோம். ஓகே, மற்றபடி நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, ஒரு பிஜி யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட். ஓகே, எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே உங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிங்கிள் பேப்பர் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஓகே, நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட குரூப் 4ல நீங்கள் என்ன படிக்கிறீங்க சேம் அதே சிலபஸ் தான், எந்த ஒரு மாற்றமும் கிட்டத்தட்ட கிடையாது. சரிங்களா, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க பார்ட் ஏ வந்து as well as ஓகே நம்மளோட தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட். அதாவது பார்த்தா தமிழ் வந்து தகுதி தேர்வாகவும் இருக்கும், அதே மாதிரி மதிப்பீட்டு தேர்வாகவும் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி பார்ட் பி ல பாத்தீங்கன்னா ஓகே ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 கேள்விகள், இதுல ஒரு 100 கேள்விகள். அப்ப மொத்த கேள்விகளோட எண்ணிக்கை 200, மொத்த மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா 300 மதிப்பெண்கள். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு 1.5 மார்க் நம்மளுக்கு வந்து இருக்க போகுது. அடுத்து பாருங்க எக்ஸாம் டியூரேஷன் வந்து 3 மணி நேரம் சொல்றாங்க. அப்ப 9:30 to 12:30 அப்படின்றது நமக்கான எக்ஸாமினேஷன் டைமிங். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஃபார் த செலக்ஷன். ஓகே, எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 90 அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப நான் 90 எடுத்தா கிளியரா சார் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. 90ன்றது மினிமம் குவாலிஃபிகேஷன். இப்போ எப்படி சொல்றாங்க எஸ்ஐ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 167 வந்து ஹைட் இருக்கணும், 163 வந்து ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கம்யூனிட்டிக்கு சொல்றாங்க தெரியுங்களா. அப்போ 150 இருக்கவங்க கண்டிப்பா என்னது உள்ளே போக முடியாது. சேம் அந்த மாதிரி தான் நீங்க வந்து ஒரு 70 மார்க் எடுத்துட்டு இல்ல ஒரு 80 மார்க் எடுத்துட்டு நான் ஏன் சார் கிளியர் பண்ணலாம் கேட்க முடியாது. ஓகே, 90ன்றது மினிமம் ஒரு கேட்வே மாதிரி வச்சிருக்காங்க. இதற்கு மேல நீங்க எவ்வளவு வேணா மார்க் எடுக்கலாம். ஓகே, கட் ஆஃப்ன்றது டிஎன்பிசி சைடுல தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க எக்ஸாமினேஷன் வந்து டைப் வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ். ஓகே, அப்ஜெக்டிவ்னா என்னது ஒரு 5 ஆன்சர் இருக்கும், ABCDE சொல்லிட்டு ஒரு 5 ஆன்சர் இருக்கும். அதே மாதிரி மோட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகே, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம குரூப் 4 வந்து OMR மாடல் எழுதிருப்போம். ஓகே, கையில ஒரு OMR ஷீட் கொடுத்து நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம் ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னா என்னது? ஓகே, இப்போ நம்மளோட அடா ஆப்ல நீங்க எழுதுறீங்க தெரியுங்களா, உங்க மொபைல் மூலமா நம்மளோட ஓகே ஒரு क्वेश्चन கொடுத்து ஒரு 5 ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம் தெரியுங்களா, லேப்டாப்ல பிளஸ் எழுதுறீங்களா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகே, உங்களுக்கு தனியா பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் சென்டர் அப்படின்றது கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா 9:30க்கு ஓகே சிஸ்டம் முன்னாடி ஒவ்வொரு क्वेश्चना வர ஆரம்பிக்கும். அந்த 200 கேள்விகள் நீ என்ன பண்ண வேண்டியதான் அட்டெண்ட் பண்ண வேண்டியதான். சரிங்களா, சோ இது மட்டும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பா. ஓகே, அதே மாதிரி பாருங்க ஓகே இங்க பார்ட் பி ஆஃப் த ஆன்சர் ஷீட் வில் பி எவாலுவேட்டட் எப்ப அப்படின்னா இந்த பார்ட் ஏல மினிமம் 40% ஆஃப் மார்க் நீங்க எடுத்துக்கணும். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு தெரியுங்களா, அதுல மினிமம் 40%, அதாவது பார்த்தா 60% ஐ மீன் 60 மதிப்பெண்கள் நீங்க எடுத்துக்கணும். இட்ஸ் ஈக்குவல் டு 40% அப்படின்னு நம்ம சொல்லலாம். சப்போஸ் நீங்க 40% எடுக்காம நீங்க ஒரு 30% எடுத்துறீங்க அப்படின்னா ஒரு 55 கேள்விகள் தான் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படினாலும் ஐ மீன் 55 மார்க் தான் நீங்க எடுத்துறீங்க அப்படினாலுமே யூ ஆர் நாட் ஓகே எவாலுவேட்டட் இன் பேப்பர் பி. ஓகே, அதாவது பார்த்தா உங்களுடைய ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் ஆப்டிடியூட்ல நீங்க வந்து 100க்கு 100 எடுத்தாலுமே சரி மினிமம் நீங்க என்ன பண்ணணும் 60 மார்க் வந்து தமிழ்ல எடுத்துக்கணும்னு சொல்றாங்கப்பா. ஓகே, இந்த இடத்துல நீங்க ஒரு 40 மார்க் 45 மார்க் எடுத்துட்டு ஜிஎஸ்ல ஒரு வந்து 150 மார்க்குமே எடுத்தாலுமே ஓகே கண்டிப்பா வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதை மட்டும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சோ இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ ரீசென்ட்லி பாத்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதுதான் கண்டிஷன். ஓகே, நீங்க வந்து TNSARB இருக்கட்டும் ஓகே அதே மாதிரி ஃபாரஸ்ட் எக்ஸாம் எந்த ஒரு எக்ஸாம் ஆனாலும் சரி தமிழ் எலிஜிபிலிட்டில மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே சோ நமக்கு வந்து ஓகே தமிழ்ல வந்து நாலேஜ் இருக்கணும். ஓகே, தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் மட்டுமே ஒரு அரசு வேலை, தமிழ்நாடு அரசு வேலை அப்படின்றது தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கப்பா ஓகே டிஃபரண்ட் ஏபிலிட்டி கேண்டிடேட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஓகே PWD கேண்டிடேட்ஸ் இருக்காங்க தெரியுங்களா, சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஏன்னா சிலபஸ் பின்னாடி நம்ம பாக்குறப்ப ஜெனரல் தமிழும் இருக்கும், ஜெனரல் இங்கிலீஷும் இருக்கும், அதே மாதிரி பார்த்தா GS இருக்கும். ஓகே, அவங்க என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தா இந்த ஜெனரல் இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி ஓகே PWD வரல அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். அதான் இந்த பேரால 5.2ல தெளிவா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, ஓகேப்பா. சோ வேற என்ன கொடுத்திருக்காங்க,
ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்றது கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டாங்க. நீங்க எந்த அளவுக்கு மார்க் வந்து ஹையரான ஒரு மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே உங்களுக்கான ஓகே ப்ரெஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கும்பா. சரிங்களா? ஸோ அடுத்தது வேற என்னது, சிலபஸ் தான் டேரக்டாக கொடுத்துருப்பாங்க. மற்றபடி எப்படி எக்ஸாம் எழுதணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் இது வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஃபோட்டோ வந்து என்ன சைஸில் இருக்கணும் இது ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகேயா? எஸ். ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓகே தான். பட் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸாம் சென்டர் சென்னை மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து அதர் தென் சென்னை தவிர வேற எங்கேயுமே எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ நீங்கள் மதுரையிலையோ திருநெல்வேலியோ திருச்சிலையோ வந்து எக்ஸாம் எழுத முடியாது. எக்ஸாம் சென்டர் வந்து சென்னை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ சென்னையில் வந்து தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம் சென்டர் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க சார். ஓரளவு எல்லாமே நம்ம சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். சிலபஸ் மட்டும் சொல்ல ஓகே. ஸோ எஸ், ஓகே, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. as well as நம்மளோட தமிழ், இங்கிலீஷ், நம்ம ஜிஎஸ், நம்ம குரூப் ஒர்க் என்ன இருக்கோ சேம் அதே தான். ஆமாம். ஓகே. ஸோ அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி நீங்க இதுக்கு வந்து இது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஜென்ரல் தமிழ் வித் ஜிஎஸ் தான், குரூப் 4 பேட்டர்ன் தான். நீங்க வந்து டிசபிள் பர்சனா இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான், அதுவும் யார் இப்போ நான் டிசபிள் பர்சனா இருக்கேன் நான் தமிழ்ல தான் படிச்சீங்கன்னா நீங்க தமிழ்ல எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருந்தீங்கன்னா அவங்க மட்டும் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியுமே தவிர மற்றபடி கம்பல்சரி நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் எழுதணும் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. ஓகே. ஸோ அதையும் கிளியராக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தமிழ் அப்படிங்கிறது நார்மல். ஸோ நம்ம குரூப் 4 சிலபஸ் என்ன இருக்கும் ஸோ அதே தான் இருக்க போகுது. ஸோ வேற எதுவுமே பெருசாக டிஃப்ரெண்டாலாம் கிடையாது. ஸோ நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நோட்டிபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ அது மாதிரி நீங்க டைப் ரைட்டிங் இருந்துச்சுன்னா முக்கியமா குரூப் 4 எக்ஸாம் படிச்சுக்கிட்டு தான் மட்டும் போதாது, டைப் ரைட்டிங் போத் ஹையர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு எழுதி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி இது ஜென்ரல் இங்கிலீஷ் அதுவுமே இங்க வந்து ஜென்ரல் ஸ்டடீஸா. ஓகே. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து இங்க வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அப்படியே குரூப் 4 தான். எந்த ஒரு சேஞ்சஸ்மே கிடையாதுப்பா. அப்படியே குரூப் 4ல என்ன பார்த்தா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. யூனிட் 9மே ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க குரூப் 4 பொறுத்த அளவுக்கு. அதே மாதிரி பார்த்தா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ்ல ஆஸ் வெல் அஸ் நம்ம பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மொத்தம் 3 பார்ட் இருக்கும். அது தமிழா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ அதனால ஓகே அந்த சிலபஸ் எந்த ஒரு சேஞ்சஸ்மே கிடையாது. ஸோ நீங்க படிக்கிறவங்க ஓகே குரூப் 4 படிக்கிறவங்க இந்த எக்ஸாம் சேர்த்து நீங்க படிங்க. ஓகே. டைபிஸ்ட் முடிச்சவங்கள ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? எப்படி வந்து குரூப் 4ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 போஸ்டிங் வந்தாலுமே அதுல பாதிக்கு பாதி வந்து டைப்பிங் போகுதோ ஓகே இது தனியாவே பார்த்தீங்கன்னா டெம்பரரி டைப்பிங் அப்படி விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி இது பண்ணலாம் சார். இப்போ 1 இயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 10 இது மாதிரி ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி கொடுத்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு கூட அதை வந்து பர்மனண்டா கூட ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த இது ஏன்னா இப்போ வந்து இதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாங்கன்னா 11 மந்த் கொடுப்பாங்களா சார், 1 இயர் கொடுக்க மாட்டாங்க, 11 மந்த். ஸோ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அந்த டைம் டியூரேஷனை. ஸோ அந்த டைம் டியூரேஷன் அப்படியே 11 மந்த் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா மேபி இது வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு அதை பர்மனெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. உள்ள போயிட்டு கூட நம்ம வந்து எக்ஸாம் படிக்கணும். எவ்வளவு பேர் எதுவுமே இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருக்கு, இது ஒரு வாய்ப்பு தான். ஓகே. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். ஸோ முடிச்சிடலாமா சார்? எஸ். ஸோ ஓகே மக்களே, உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ பதிவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்க்கு கண்டிப்பா நம்ம வந்து ரிப்ளை பண்றோம். அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் கூட நம்ம வந்து ஓகே வரக்கூடிய நாட்கள் நம்ம கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். அதே மாதிரி நம்மளோட ADA 24/7ல பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ குரூப் 4 அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் பேட்ச் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதோட முக்கியமா பார்த்தீங்கன்னா TNSRP ஓகே ஸோ நேத்தே பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலைல வந்தோடனே ஆஃபீஸர் சொன்னாங்க ஓகே குரூப் 4க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாணவர்கள் மேலே சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி எக்ஸை எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மாணவர்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நாள் மட்டுமே வந்திருக்காங்க அப்படி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களுக்கான வகுப்புகளும் போயிட்டு இருக்கு. சார் எஸ் ஓகே நேற்று தான் நம்ம வந்து சிகரம் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளோட மாணவர்கள் யாரா தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நேற்று தான் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க அட்மிஷன் போட்டாலுமே மதியம் 3 மணி கிளாஸ் வந்து நீங்க பார்க்கலாம். ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம தமிழ்நாடு மெகா பேக் இருக்கு, அதே மாதிரி TNPSC மெகா பேக், இந்த மாதிரி எல்லா கோர்சஸ்மே ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்ச விலையில பார்த்தீங்கன்னா நம்மளோட ADA 24/7 நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே உங்களுக்கு அந்த எஜுகேஷனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளோட ADA 24/7 மிக முக்கியமான ஒரு மோட்டோவா இருக்கு. சரிங்களா? அமௌண்ட் அப்படின்றது டசன்ட் மேட்டர். ஓகே பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஓகே எல்லா கோர்ஸுமே ஈவன் பார்த்தீங்கன்னா மெயின்ஸுமே இவ்வளவு கம்மியான ஓகே அமௌண்ட்ல வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ஓகே நம்மளோட மெயின்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 1 எடுத்தேன். இப்போ வந்து தமிழ் வந்து அவங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால நீங்க எல்லாமே
எப்படி மக்கள்கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க, நீங்க எப்படி சொல்றீங்களோ அதுதான் வந்து மக்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? அதனால நம்மளோட வகுப்புகள் எப்படி இருக்கிறது நீங்க மறக்காம இந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சோ இதோட முடிச்சலாம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். சோ அதே மாதிரி குரூப் 4க்கு பேட்டர்ன் கொடுத்திருக்கிறதுனால இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு சிகரம் பேட்ச் வந்து நேத்து சரி 25ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 26ஆம் தேதி. ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ 2000 ரூபாய் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு கம்மியான பிரைஸ் எங்கேயுமே இருக்காது. ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, நன்றிங்க, வணக்கம்.